ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு எழுதிப்போம். நன்பின் பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி சொல்கிற ராஜா. பேசும் நீங்கள் அல்ல பிதாவே நாவியன்னு சொல்லிடுறப்பா. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்து அப்பொழுது பலத்த காற்று விசேஷம். ஏசப்பாவும் சீசர்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, போட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊமைகளை சொல்கிறாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், அப்புறம் பரலவராஜ்யம் வந்து ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடுகு விதை எப்படி இருக்குன்னா, ஒரு பழுது இருக்காது, ஒன்போல் இருக்கும், ஒரு எந்த பழுது இல்லாமல் இருக்கும். அதான் பரலவராஜ்யம். அதெல்லாம் தேவனாய் கத்துடைய அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, கரைத்தரை அற்றவர்களாக இருக்கணுமா. கரை யார் மேலே இருக்கக்கூடாது, எந்த பாவ அழுக்கும் நம்ம மேலே கட்டுடை பிள்ளைக்கு மேலே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த பார்த்த அந்த பாவ கரைகளை கழுவுறதுக்கு தான் ஏசப்பாவே அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போகிறவர். அப்போ நம்ம பரிசுத்தமாக்குறதும் அவர் ரத்தத்தால் கழுவுறது ஒரே நாளில் முடியறதில்லை. ஒவ்வொரு நாளிலும் ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னா நம்மளை ஆண்டு பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்மளுடைய மரண வரையும் நம்மளோட கூட இருந்து நம்மளை சரிப்படுத்தி பரலோராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் பைபிள் வசனம். அப்போ கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நிறைய ஓமைகளை போட்டிருக்கிறாங்க. ஓமைகளை படித்து என்ன செய்யணும்னா நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் உலகத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரிகிறது தகுந்தாக்க ஆண்டவர் ஓமைகளை பேசுகிறாரு. அந்த ஓமைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்டு என்ன செய்யணும், பார்த்து அந்த ஓமைகளுக்கு கீழ்ப்படியணுங்கன்னா, இப்போ தேவராட்சியம் வந்து ஒரு கடுகு விதைக்கு தான் ஒப்பு இருக்குது. அந்த கடுகு விதை சிறுசாக இருந்தாலும் அது பழுதே இல்லாமல் ஒன்று போல் இருக்கும். ஒரு என்ன ஒரு ஓட்டை எதுவுமே இருக்காது, நீட்டாக ஒன்று போல் இருக்கும். கட்டுரை பிள்ளைகளும் தேவராட்சியத்துக்கு போகிற பிள்ளைங்கள் அப்படி நல்லா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாகிற வரைக்கும் புடமிட்டு 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 ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். பரலோராஜ்யம் வந்து நித்திய காலமும் வாழ போகிற இடம், இருக்க போகிற இடம். நித்திய காலமும் கர்த்தரை ஆராதிக்க நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ எதுக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு போக வேண்டியது, எதுக்கு போட்டு ஆராதிக்கிறதுக்காக டெய்லி அவரை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடப்பாமா. ஏன் போட்டுக்கிட்டு வேத வாசிப்பு, ஏன் சர்ச்சி, எதுக்கு ஜெபம் முச்சிடாமல் இருப்போம், எங்கே போனால் என்ன அப்படின்ட்டு நிறைய கிறிஸ்தவங்க இப்படி மனம் முறிகிறது இருப்பாங்க. அது நிறைய பேத்துக்கு வந்து சோம்பேறித்தனம். ஜெபிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அதான் வேதம் கொடுக்குற நீதிமொழியில் கூட என்ன போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறியே நீ போய் என்ன செய்ய, எறும்புகிட்ட போய் என்ன செய்ய கற்றுக்கொண்டு வா. அது வந்து கோடை காலத்தில் எல்லா காலத்துலையுமே இந்த ஆகாரத்தை சேமித்து வைக்குமா. சுறுசுறுப்பாக இருக்கிறதா எறும்பை பார்க்கும். அதுக்கு இறை எங்கே கிடக்குன்னு பார்த்து வரும், பாஞ்சிக்கிட்டு வரும். மாவு கிடந்தாலும் விடாது, ஒரு பார்க்கணும் ஒரு மீன் கிடந்தாலும் விடாது, எல்லாத்தையும் அரைச்சிடுவோம். சாப்பிடு கொண்டு போய் அது தனியாக ஒரு குழி வச்சுக்கோ, அது உள்ளே கொண்டு பத்திரமா வச்சுக்கிடும். அதுதான் எறும்பு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்னன்னு கேட்டால் எதுக்குமே கவலைப்பட போகிறது கிடையாது. அது நாளைக்கு இருக்கமா இல்லையா, யார் கண்டா அப்படிங்கிறப்பலே போயிடுவாங்க. அப்படித்தானே இருக்கவே கூடாது. அது பரலோகராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. பரலோகராஜ்யத்துக்கு பிள்ளைக்கு போகிற ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம என்ன செய்யணும், கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். அது இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. ஞாயிற்றுப்பு அன்னைக்கு அது தேவ ராஜ்யத்தில் போய் நிற்கும் போது தான் தெரியும். நான் விட்டுட்டேன்னு பதறினாலும் ஒன்றும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நாட்களில் தேவனுக்கு பயந்து தேவன் என்ன சொன்னார் கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பரலோகராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். கொஞ்ச காலம் தான் அங்கே இருக்க போகிறோம். அது தேவ பிள்ளைகளை இங்கே என்ன செய்யுங்க, கடுகுக்கு விதைக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தாலும் வசனம் என்ன போடுக்குன்னா, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 31, 32 விதைக்கப்பட்ட போது அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் எடுச்சுமா வந்தடைத்தக்க பெரிய கிளைகளை கொடுக்குமா. கடுகு செடியில் பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய செடியாக தான் வரும். அது மாத்திரம் இல்லை, கடுகு இலையே பார்த்தீங்கன்னா கடுகுனா முழங்கான் பொடிசு. கடுகு இலை பெரிய இலையாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கும். அப்போ பாருங்கள், அது நிறைய பறவைகள் அதில் கூட வந்து என்ன செய்யுமா உட்கார்ந்துருக்கும். நல்ல இணல் கொடுக்குறது. இலை பெருசாக இருந்தாலும் நல்ல இணல் கொடுக்கும்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு இணல் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும், நிழல் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்த பிள்ளைங்க நிலைப்பார்களுக்கு தகுந்த ஒரு ஆளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது அந்த ஜனங்கள் விடுதலை பெறுறாங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களையும் ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்ம எழுப்பணும். அவங்களும் என்ன செய்யணும், தேவ சமூகத்தை காத்து கிடக்கிற பிள்ளைகளை நம்ம எழுப்பணும். ஒரு வேலைக்காரங்களை உருவாக்கி வைக்கணும், அவங்கள கர்த்தருடைய வேலைக்காரங்களை உருவாக்கணும். அதான் தேவ பிள்ளைகள். அப்படி ஆசிரியர் ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்க கிளாஸில் படிச்சிருப்பாங்க ஸ்கூலில். அப்புறம் நிறைய பிள்ளைங்களை உருவாக்குறாங்க. இந்த பிள்ளைங்களை படித்து குடிச்சு அடுத்த கிளாஸுக்கு போவாங்க, அடுத்த கிளாஸ் பிள்ளைங்க இவங்ககிட்ட வரும். அவங்ககிட்ட ஒரு விதத்தில் படித்த பிள்ளைங்க வந்திருக்கும் ஒரு பாடங்களை, இவங்ககிட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வருவாங்க. அப்போ அடுத்த இவங்ககிட்ட போகும்போது அடுத்த கிளாஸ் பிள்ளைங்க வரும். இதே மாதிரி தான் ஆண்டவர் நினைச்சார், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளைகள் மூலமாக நம்மளுக்கு நிறைய பிள்ளைகள் நினைச்சாரு வளர்த்து விடுறோம். ஆண்ட பாருங்க சீக்கிரம் இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம செய்யணும். ஆனால் என்ன செய்யணும்னா கொஞ்ச காலம் தான் கிடைக்குது. அதனால் விசாசம் என்ன செய்கிறாங்கிட்ட கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி அவன் கோவம் போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுருக்கான், பலவித பாவத்தை திணிச்சிக்கிட்டு இருக்கிறான். பலவித பாவங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அந்த பூமியில் அவ்வளோ பாவத்தையும் செய்ய வைக்கான். அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்கள தள்ளி இழுத்துக்குன்னு போட்டுறோம் உள்ள. தேவ பிள்ளைகள் யாரோ இருந்துதான் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் இம்மையிலையும் ஆசீர்வச்சு மறுமையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கேட்டால் அநேக பிள்ளைகளை உருவாக்கணும். அடுத்தவங்களுக்கு அந்த நிறைய மக்களை கர்த்தருடைய ஆண்டுடைய பாதையை காமிக்கணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஜெபிக்க 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 ஆண்டவர் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பார். அது மாத்திரம் இல்லை, அநேக பிள்ளைகளை அவருடைய பாதையில் சரியான பாதையில் நடத்த தேவன் நமக்கு ஞானம் கொடுக்கணும். அவருக்கு ஞானம் கொடுப்பார். அதை நம்ம கடைப்பிடிச்சி இருந்துச்சு நம்ம பாதையில் போகணும். எப்பவும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கவே கூடாது. அவருடைய தேவ சத்தியத்தை அப்படி வளர்ந்து நமக்கு இஷ்டமாக்கா எதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு என்ன செய்யணும். அந்த துடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்கிற வசனம் தான் என்ன சொன்னா, அவன் என்னிருந்து வாஞ்சியாக இருந்தபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படி இருந்த இடத்துல வைப்பேன். வாஞ்சை வேணும், உற்சாகம் வேணும். அந்த உற்சாகம் இருக்கிற பிள்ளைங்களை வந்து ஆண்டவர் நினைச்சுவார், நல்லா பயன்படுத்துவார். பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது நல்லா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார். லூக்கா 19 சகேயு இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்க வகை தேடி ஓடி வந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். 12 வருடம் பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவன் வஸ்திரத்தையாக தொட்டால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வாஞ்சியோடு அந்த துடிப்போடு ஓடி வந்தார். சுகத்தை பெற்றுக்கொண்டார், சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். உன் விசுவாசம் பெரியதுன்னு அன்று சொன்னார். அந்த வாஞ்சி அந்த துடிப்பை என்ன செய்யணும், இருக்கணும். மரியாள் பண்ணான், தேவனுடைய பாதத்தை இருக்க பற்றி கொண்டார், இருக பிடிச்சிக்கிட்டார். இருக பிடிச்சதுனால அவன் எழுச்சி அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோவானில் கூட 11ஆம் அதிகாரம் போட்டிருக்கோம். 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பதினொன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை என்ன போட்டுங்கன்னா, மரியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அவளுடைய சகுரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். இந்த லூக்காவில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மரியாள் ஆண்டவருக்கு பின்னால் இருந்து அழுதுகிட்டு இருப்பாள். பாவியாகி ஸ்திரீன்னு போட்டிருக்கோம். அழுதுகிட்டு இருந்து தெய்வ சமுதிரம் அழுது கண்ணீரினால காலை கழுவார், முடியினால் காலை துடைப்பாள். அது வசனம் போட்டிருக்கு. துடைத்தவள் அந்த மரியாளை, தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அப்போ அவள் எடுத்துடா எல்லாம் பண்ணி பரிமளம் தைலத்தை பூசுகிறா பாருங்க. அதை போட்டுக்கு பாருங்க, கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. பரிமளம் தைலம் ஊற்றி காலெல்லாம் கழுவுறா அந்த மரியாள். அப்படி ஒரு பாவியாக அந்த மகளை கூட ஆண்டவர் நினைச்சிடாது. அந்த இடத்துல அவளுக்கு அவள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் சாட்சியாக ஆண்டவர் சொல்லிட்டு, உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்துடனே
அழுதுகிட்டு வந்தவளுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புனார். அது மாத்திரமா லூக்காவில் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தா மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு ஆண்டவர் சொன்னார். தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார். அடுத்தாக்கில் போயிட்டீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மரித்து போன சகோதரனை ஆண்டவர் எழுப்புறாரு ஜெபிக்கிறதுனால. தேவ சமூகத்தில் காத்து இருந்து ஜெபிக்கிற மகள், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற மகள், தேவ சமூகத்தில் தன் தலைமயிரால் அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கிற மகள், தேவனுக்கு நற்கந்தகமாய் அவள் பரிமள தைலத்தை காலில் ஊற்றி கழுவி அவள் முத்தமிடுகிற மகள், ஒரு ஜெபிக்கிற ஜெப சேனை தான் மரியாள். ஆனால் மரித்து போன லாசரை கூட அந்த வீட்டில் ஆண்டவர் எழுப்பிட்டார். எதுனாலன்னா ஜெபிக்கிறதுனால. அந்த அனுபவம் கிட்ட இருக்கா? ஆண்டவர் அவங்களுக்கு தான் சுகத்தை கொடுப்பாரு, அவங்களுக்கு தான் விடுதலை கொடுப்பாரு, நமக்கெல்லாம் அவர் விடுதலை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டு பெரிய காரியங்களே செய்கிறார். ஒன்று மாத்திரமா அது மாத்திரமா அந்த இடத்துல பாருங்கள், இவைகளை சொன்ன பின்பு அவர் என்ன சொன்னார்? 42ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 42. நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்குற பிதாவை நோக்கி ஏசப்பா ஆண்டவர் ஜெபிக்கிறார். 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திற்கு என்ன செஞ்சாங்க? கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்குறபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மரியாள் அழும்போது இயேசு கண்ணீர் விட்டார் வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள் கண்ணீர் விட்டால் அவன்ட்டு கண்ணீர் விடுவார். அப்படி இருதயம் கலங்கும். நம்மளை ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் மனசு கலங்கும். நம்மளை அள வச்சாங்கன்னா ஆண்டவருக்கு மனசு பாரப்பட்டுரும். என் பிள்ளை அள வச்சுட்டாங்களேட்டு. செபிக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து நின்று கண்ணீர் வடித்து அழுது பாதத்தை முத்தமிட்டு பரிமள தைலத்தை ஊட்டி அப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போன மகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வந்து மரித்து போன சகோதரனை அவன் எழுப்பி கொடுக்குற அளவில் அவர் ஜெபிக்கிற வீரனாக மாற்றிட்டார். அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். ஒரு பெரும் கூட்டம் வந்துட்டு அந்த மரித்த வீட்டுக்கு இந்த பெரும் கூட்டமே வந்துட்டு அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறது மாத்திரமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு நிமித்தமாய் யூதர்களில் அநேக பேர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினார். விசுவாசம் நிறைய அவ்வளோ பேர் விசுவாசம் வைக்கிறாங்க. மக்கள் எப்படி அங்கே இருக்கிற 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் ஆசிரியையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணாங்க. இவன் உயிரோடு எழுப்பிட்டார். அவர் உங்க இருக்கிற யூதர்கள்லாம் எழுச்சிவாங்க இயேசுவின் பக்கம் விசுவாசம் வச்சுட்டாங்க. அதனால இந்த லாசரும் கொன்றணும் அப்படின்னு முடிவெடுக்காங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் வீட்டில் அது நடக்குமா? ஆண்டர் பார்த்துக்கிட்டு நொறுக்கிடுவார். ஆண்டர் விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டர் தேடுறார். நீங்கள் ஜெபிச்சுட்டு கை முடைக்கி நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆண்டர் விட மாட்டார். தேவ பிள்ளைய குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் நீங்கள் நினைக்கிங்க. பிரச்சனைகளையும் போராட்டமும் யார் காரணம்னா ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனையும் போராட்டம் வரும். யோனா பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நினிவேயில் போய் பிரசங்கம் பண்ண அங்கே இருக்கிற மக்களுடைய பாவம் வந்து என் சமூகத்தில் வந்து எட்டிக்கிட்டு நிற்கிது, ஒரு 40 நாளையில் நினைவு அழிஞ்சு போயிடும் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் கீழ்ப்படியாமல் தரிசிக்கு கப்பல் ஏறினான். இந்த யோனா நிமித்தம் கப்பலில் இருக்கிறவங்க அவ்வளவுத்துக்கு பிரச்சனை வந்துட்டு. கப்பலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, கப்பலில் பிரச்சனை, தண்ணிக்கு பிரச்சனை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு பிரச்சனை. செபிக்கிற மனிதன் வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் கேட்டு போய் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு போய்கிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏங்கிட்டா தேவனாய் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுக்கிற பணிகளை கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம மாம்சம் விரும்பினபடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாம்சம் விரும்பினபடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவ பிள்ளைகளாக நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவர் என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாக வச்சுருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவ சித்தத்தை உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏசப்பாவுக்கு பயப்படாமல் ஏசப்பாவுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் துணிகரமாக செயல்படவே கூடாது. துணிகரமாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பிரச்சனை, எல்லா நிம்மதியும் போயிடும். ஆண்டவரை பின்பற்றும் போது தேவ சமாதானம் உண்டு, தேவ சந்தோஷம் உண்டு, நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்.
பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமா உங்களை கூட்டிகிட்டு போவார். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் கூட்டிகிட்டு போவார். ஆனால் நீங்கள் தேவனை பின்பற்றாதபடி உங்கள் மன விரும்பினபடி செயல்பட்டீங்கன்னா பிசாசின் பாதைக்கு போகிறீங்க. ராஜாவாக இருந்த சவுலன் என்ன பண்ணா? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போன ஒரு வார்த்தையில் அங்கே கிடக்கிற எல்லா ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருக்கன்னு இருப்பார் ஆண்டவர். சாமுவேல் சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொல்லுவார், கீழ்ப்படியாமல் போனதுனால அது அங்கே கொளுத்த கஞ்சுகளை எடுத்துன்னு அங்கே கொண்டு வந்துட்டாங்க. சத்தம் கேட்கு. ஏன் சொன்னேன்? இதோட பார்க்கையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிறது நல்லது ஏன் இப்படி செஞ்சான்னு சாமுவேல் கேட்பார். கடைசியில் அவனை திருத்தலுக்கு அவனை வந்து சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் சாத்தாங்கையிலுக்கு போனால் எப்படி சூழ்நிலையாக இருக்கும்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மன விரும்பி போனால் எங்கே போயிடுவாங்க? சாத்தாங்கையில் தான் ஒப்பு கொடுக்க முடியும். ஏசப்பாவுடைய கையில் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, சாத்தாங்கையில் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கிறத நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க. தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யணும் சித்தா சுகாரம் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வைப்பார். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேன்னு போகும்போது பயங்கர பிரச்சனைகள் வரும். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவ சித்தம். ஆமாம், நீங்கள் விலைக்கு பிசாசு கையில் போய் விழுந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? மனம் திரும்பி ஆண்டவருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதான் சந்தோஷம் நிறைந்த பாதை, சமாதானம் நிறைஞ்ச பாதை. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடங்க. ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடங்க. ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து அவர் என்ன சொல்கிறோ அதை கேட்டு நடந்து போனீங்கன்னா நம்ம மாம்சம் விரும்பினபடி நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கக்கூடாது. தேவ சத்தத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான். மனதுக்கு ஒரு மரியாள் தேவ சமூகத்துக்கு போனால் அழுகையோடு போன மரியாதை ஆண்டவர் பாதத்தில் காத்து வச்சார். மார்த்தாள் மரியாள் காத்திருந்தார். சகோதரன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அங்கே ஆண்டவர் போகிறார். போய் மரியாள் கண்ணீர் வடிக்கிறேன் பார்க்காரு. கண்ணீரை துடைக்கிறார். கடைசியாக மரித்து போன லாசரு ஆண்டு வெளியே எழுப்புறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் வீட்டில் நடக்கிற அற்புதம். கடைசி அந்த லாசரு நிமித்தம் 12ஆம் அதிகாரத்தில் வந்து யூதர்கள் அநேக பேர் ஏசப்பா மேலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்களாம். எப்படின்னு பாருங்க, பெரும் கூட்டமே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுது. யூதர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை. உங்களை கொண்டு அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆத்மா அழிந்து போகிறது அவருக்கு சித்தம் இல்லை, கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த நேரம்னாலும் ஏசப்பாவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஊழியம் வந்து விளையாட்டு காரியமே கிடையாது. ஏசப்பாவுடைய காரியம் வந்து விளையாட்டு காரியமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறத ஆண்டவர் விரும்பி நல்லா ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவனுடைய பணியை பயபக்தியோடு செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அவர் வேறு ஒன்றும் நம்மளை செய்ய சொல்லலை. அவருக்கு பயந்து நடக்க சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னா. காணவர் கல்யாணத்தில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு அப்படி கீழ்ப்படிங்க. என் ஜாதியாரே, என் ஜனமே, என் சத்தத்தை கவனிங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏசேவில் கூட வந்திருக்கோம் வசனம். ஜாதியாரே, என் ஜனங்களே, எனக்கு என்ன செய்யுங்க. நம்ம இருக்கு பாருங்க 51 ஏசாயா 51 4 வசனம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு செவி கொடுங்க. நீங்கள் அதை நினச்சிங்க, கவனிங்க. அவர் பேசுகிறத கவனிங்க. அவர் எங்கே பேசுகிறாரு? ஊழியக்காரங்க மூலியமாக பேசுவார், திருச்சபையில் பேசுவார், பைபிள் மூலியமாக பேசுவார், ஆண்டவர் பாடல் மூலியமாக பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார். ஆண்டவர் நிறைய காரியங்களும் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நீங்கள் அவர் சத்தத்தை நீங்கள் உண்மையாக செவி கொடுங்க. எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கட்டு. ஆசீர்வாதத்தை தந்தது யார்? ஆண்டவர் தான் தந்தார். உங்கள் பலனில் ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் உபாகமத்தில் போட்டிருக்கு 8ஆம் அதிகாரத்தில்
உங்கள் பலன் ஒன்றுமே கிடையாது. என்ற நம்மளுக்கு நல்ல சுகத்தை தருது யார்? ஆண்டவர். பலன் தருது யார்? ஆண்டவர். அந்த எத்தனை உளுந்து தொழில் செய்கிறாங்க, ஆசீர்வாதம் வரல. ஆனால் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. கை செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கிறாரு கர்த்தர். நமக்கு அந்த கிருபை தாராரு. ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டு பயந்து நடக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இது மாத்திரம் இல்லை, மேன்மை பரலோராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கடுகு விதைங்க ஒரு பழுது கூட கடுகு விதையில் கிடையாது. அதே போல் ஆண்டவர் நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருங்க. ஆண்டு பயந்து நடங்க. தேவ சத்தியத்தை சத்தியமாக போதிங்க. தேவ சத்தியத்தை சத்தியமாக வாசிங்க. ஆண்டவர் பேசுகிறாருங்கிற பயம் இருக்கட்டும். உங்கள் மீது அநேக இயேசு விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. சமாரிய ஸ்திரியே அந்த பக்கம் சமாரிய இருக்குது, அவ்வளோ பேரும் இயேசுவை செஞ்சாங்க. மீட்பர் மேசியா, உண்மையான மேசியா இவர் தான் சொல்லி கண்டுக்கிட்டாங்க அந்த கிராமத்தில். இன்னைக்கு லாசரு பார்த்தாலும் லாசரு நிமித்தமாக என்ன செஞ்சாங்க, எல்லா யூதர்களும் ஆண்டவரை தேடி வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களை கொண்டு என்னையை கொண்டு ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய தேவ திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண் முடிச்சு செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீ பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் இருதயங்கள் திறக்கப்படட்டும்ப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் தகப்பனை திறந்து ஆசீர்வதிப்பீராக நான் செபிக்கிறேன். 30, 60, 100 பலன் கொடுக்கிற இருதயமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல நிலமுள்ள நிலமாக இருக்கட்டும். விதைத்தது முளைத்து கனி கொடுக்கிற நிலமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. கர்த்தர் நாம பிள்ளைகளை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு சாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சத்தத்தை கேளுங்க, தேவ சத்தத்தை கீழ்ப்படிங்க, வசனத்தை கைகொண்டு நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.